ஹாய் ஐஸ், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுக்கும் போட்டி. ஒரு கலர் பஸ் எடுத்துன்னு வந்துக்கிறோம், நம்ம டிவிகே பஸ் எடுத்துன்னு வந்துக்கிறோம். உங்களுக்கு தான் தெரியுமே டிவிகே பஸ்னால் யார். நம்ம இப்போ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போவோம். அவர் வேகமாக போயிட்டார், இருந்தாலும் நம்ம பொறுமையாக போவோம். அந்த இடத்துல சின்னதாக ஒருத்தர் தான் போக முடியும். அவர் ஏதோ போயிட்டார், நம்ம போவோம் வாங்க. என்னடா டேய் கம்பி சுற்றுறக்காதெல்லாம் விடாதரான்னு சொல்லாதீங்க. ஒரு இதே மாதிரி போயிட்டாரு. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. ஓகே வாங்க போகலாம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டோம். அவன் எப்படி ஓட்டுறான் நம்மளும் பார்ப்போம். நான் எப்படி ஓட்டுறேன் நீங்களும் பாருங்கள். யார் ஜெயிக்கப்படுறான்னு கமெண்டில் சொல்லுங்கள். யார் ஜெயிக்கப்படுறான்னு பாருங்கள். நான் தான் ஜெயிப்பேன் கடைசியில். நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிப்போம். சார் அவர் ரேஸ் மாரியே ஓட்ட மாட்டேங்கிறாரு. பஸ் காணும் வளைச்சி ஓட்டிக்கினேன். இன்னும் காமெடி பண்ணுறாரு. ரேஸ் மாரியே ஓட்ட மாட்டேங்கிறாரு. சார் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஜெயிக்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோஸுக்கு இதுமாரி ஃபன்னி கண்டென்ட்டுக்கு நம்ம இந்தமாரி ரேசிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம், ஜெயிப்போம். பாருங்கள், அவர் ஏதோ மேஜிக்லாம் பண்ணுறாரு போல். சரிதான், அவர் கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அவர் போட்டு முதல்ல நம்ம அப்புறமா போகலாம், பொறுமையாக போகலாம். கொஞ்சம் விட்டு பிடிப்போம், வேகமாக போகிறாருன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம எதனா வேலை காட்டினாலும் நம்ம வேலையை காட்டிடுவோம். அதுனா பொறுமையாக தான் போகிறாரு. நம்ம ஒரு பாட்டு போட்டு போனோம்னு வச்சுக்க, எனர்ஜெட்டிக் பாட்டு, யாரும் வெல்லு யாருக்கும் சொல்லு, அந்த பாட்டை போட்டு போவோம். நம்ம டிவிக்கு பஸ்ஸு கூட ஒரு வாட்டியை போட்டு ஓடுவோம். பாருங்க வண்டி அப்போ தான் பாருங்க முன்னுவோம் பாருங்க. வண்டி பின்னாடிலாம் பாருங்க பார்க்கவா இருக்கு. அவர் இப்போ எதனா ஏழாவ மாட்டார் பாருங்க, பர்படிச்சு ஆகுவார். நாடாடே சப்ஸ்கிரைபர் தட்டவும் முடியல, ஒன்றும் முடியல. நீங்கள் ஆனால் நாங்கள் கூட விளையாட ஆசைப்பட்டால் இந்தமாரி கமெண்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் விளையாடுவோம். அவங்க ரெண்டு ரூமில் கூட விளையாடுறேன். வேறு இங்கே முன்ன போகிறோம். இப்போ தான் நான் என்ன பண்ணுறானுங்க, சிக்னல்லாம் போட்டு விட்றானுங்க. சிக்னல்லாம் கிடையாது வேறு. பாருங்கள், அவர் எப்படியே இடிச்சிட்றாரு நம்மளை. நம்மளும் போகாமல் இடிச்சிட்றாரு. இவர் வழி இல்லாதலாம் தடை போட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. நான் பாட்டு எந்த வயது போனாலும் பூந்து போயிடுவோம் போல். என்னடா டே அவங்களே வேறு ஸ்பீடாக போகிறான்னு நினைக்கிறாரு. கவுண்டர்லாம் சுற்றி போகிறாரு. ஷார்ட் கட்டெல்லாம் போகிறோம். நம்ம அவர் முடிச்சிருவோமா பாருங்கள். வண்டியெல்லாம் நிற்க வச்சு நம்ம முந்திட்டோம். போட்டு வெற்றி வெட்டும். ஆமாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். அவர் முந்திட்டோம், அவர் பின்னாடி போயிட்டாரு. அது இப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம். சின்ன ரோட கொடுத்ததுனால நம்மள ஓட்ட முடியல. அதனால நம்ம ஓட்டி பார்ப்போம், வேகமாக போவோம். அவரை ஜெயிக்க முடியாது, எப்படி வந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சு கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் இன்னும் கரெக்டாக 1 கிலோமீட்டர், மொத்தம் 5 கிலோமீட்ரு. நம்ம போய் 1 கிலோமீட்டர் காணிக்கிட்டோம், 2-3 கிலோமீட்டர் காணிக்கிட்டோம். நான் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. வேறு காணும், ஆளே காணும். நம்ம வேறு வேகமாக வந்துட்டோமா. அதான் விஜய் பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு ஒரு தனி பவர் சொல்லி வாய மாடல. அது முன்னாடி வந்துட்டான் பாருங்க. இப்போ ஏன்டா கள்ளக்கண்டா போயிருங்க, ஏன்டா என்ன வந்து இடிக்கிறேன். ஐயோ போச்சுங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். சொல்லிட்டு நீ சொல்கிறேன், இந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுது, நீ ஏன் ஓட்டுறேன்னு. நான் கரெக்டாக உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரதில்ல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஓட்டுறேங்க. மைண்ட் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். பெட்ரோல் நம்ம வீட்டில் ஒரு 120 பெட்ரோல் இருக்குது, போதும். அதே ஓடுது. இருந்தாலும் பாருங்க, ஃபஸ்ட்டு நான் தான் போவேன். எப்படியும் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு போயிடுவோம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் கிட்ட போயிட்டோம். ஒரு வண்டியில் எதற்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு நம்ம லாஸ்ட்டாக போகிறோம், டயர் பஞ்சர் ஆகிடுது. பாருங்கள், அவர் இன்னும் வேகம் போகிறது மட்டும் பாருங்களேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. ரோட்டில் எவனையுமே காணும். நாம் ஓட்டும் போது மட்டும் அவனை வந்துடும் கொடுக்குறது. ரொம்ப நேராக போய் இருப்போம். திடீர்னு ஓட்டம் வந்துடுவான். டேர்ன் நிற்கிறோம், நம்ம 2 மீட்டர் எங்கே விட்டுருவோம். பாருங்கள், அவர் எவ்வளோ வேகம் போய்க்கிறாரு பாருங்களா. ஆளே காணும், அவ்வளோ வேகம் போய்க்கிறாரு.
வேகமாக போகிறோம், ஆட்டெல்லாம் கேட்டுட்டு போகிறோம். இருந்தாலும் முந்திட்டோன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அவர் எங்கே அதை பிடிக்க போகிறோம். டேய் ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவானடா. வரேன்டா. சும்மா கலர் பஸ்ஸை வச்சுக்கினே நீங்கள் இந்த ஓட்ட ஓட்டினா டிவிகே பஸ்ஸு டிவிகே தான். சும்மா பணல் பிறக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா சீக்கு வாங்க போகலாம், கேட்காம போவோம். முந்த ஓட்டக்கெல்லாம் போதும், நம்ம நீங்கள் திருப்பி போவோம். அவர் இந்த சந்தில் கொண்டு போயிட்டாரு. அவர் நிற்கிறாரு போல், ஏதோ பிரச்சனை எடுக்கிறார், வண்டி மாட்டினாரு. அவர் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரேஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஏதோ மாட்டினுங்கிறாரு. இப்போதான் சொன்னார், கமெண்ட் பண்ணார், சரி மெசேஜ் பண்ணார், நீங்கள் மாட்டினுங்கிறேன் ப்ரோ, வந்து காப்பாற்றி விடுங்க ப்ரோன்னு சொன்னார். இதுதான் நம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வர்றோம். நம்ம சேனல் பழைய வீடியோலாம் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போயிருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து லைக்கு வியூஸ் இதெல்லாம் போட்டு விடுங்க. இந்த டேர்னிங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்களா, திருப்ப முடியாத நோய் முட்டி போடுறேன். நீங்களா கூட போயிட்டு நான் வேறு பாடு இருக்கு. ஐயோ உங்களுக்கு எங்கேயோ போயிட்டா இருக்க, நம்மளை ஏமாற்றிட்டு. மாட்டெல்லாம் இல்லை, அவரை போயிட்டுங்கிறாரு பாருங்க, இதை போயிட்டுங்கிறாரு பாருங்க. நம்மள்கிட்ட பொய் பேசுறாரு, பொய்யா பேச கண்ணு கட்டினதோ எங்கேயுமே காணுமே. எங்கே போயிட்ட? ஒரு உருவம் போகுது, அவர் தான் நினைக்கிறேன். அவராக தான் இருக்கும், அவரே தான். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு வந்து வரணுங்க. இந்த வீடியோ பார்த்து வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நொட்டினார் இவர். போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டாப்பா.